ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெண்ணே சேனல். இன்றைக்கி பார்க்க போகிறது பாஸ்தா. குழந்தைகளுக்கெல்லாம் பிடிச்ச பாஸ்தா தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட், வீடியோக்குள்ளே போகலாம். தண்ணி சுட்டுருச்சு. இப்போ ஒரு கப் பாஸ்தா வச்சுருக்கேன், அது இதில் போட்டுக்கலாம். இது கூடயே கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ஒட்டாமல் வேகும். நிறைய சேர்த்துடக்கூடாது, பிசு பிசுன்னு ஆயிரும். அப்புறம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. சரி, இது வேகட்டும். பாஸ்தா வெந்துருச்சு பாருங்கள். அரை வெக்காடை கொஞ்சம் எடுத்துக்கோங்க, ஏன்னா மறுபடியும் நம்ம இது பண்ண போகிறோம், வணக்க போகிறோம். வெந்துருச்சு பாருங்கள், கட் பண்ணி காமிக்கிறேன். இந்த அளவுக்கு வேக வச்சுக்கணும். சரி, இது தனியாக எடுத்து வச்சிடலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம், பார்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இது கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம். நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் பொடி பொடியாக கூட கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயத்தை நல்லா வதக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பச்சை வாசனை போகணும். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சு. இது கூட ஒரு தக்காளி பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தக்காளி வந்து நல்லா வேகணும். இது வேகிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காயெல்லாம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக. குடமிளகா, நான் ரெட் கலர் குடமிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் எந்த குடமிளகா கிடைச்சாலும் கட் பண்ணிக்கோங்க. இல்லை எந்த காய் உங்களுக்கு விருப்பமாக இருந்துச்சோ, பட்டாணி, கோஸு எதுனாலும் சேர்த்துக்கலாம். கேரட்டு, இது மூணையும் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. காய் நல்லா வேகணும். தூளை போட்டுக்கலாம். கொஞ்சமாக நான் போட்டுக்கிறேன், உங்களுக்கு தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. எங்கள் வீட்டில் உள்ள பசங்க குட்டீஸுக்கு சாப்பிட மாட்டாங்க, காரம் அதிகம் சேர்ப்பேன், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மல்லித்தூளும் சேர்த்துக்கலாம். நல்லா கறிடுங்க. இது கூட நம்ம டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாம். க்ரீன் சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க, நீங்கள் ரெட் சில்லி சாஸ் கூட சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம வேக வச்சுருக்கோம்ல பாஸ்தா, அது இதில் போட்டுக்கலாம். நீங்கள் எந்த பாஸ்தா வேணால் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. டேஸ்டியான பாஸ்தா கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. குட்டீஸ்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. நம்ம இதில் அவ்வளோக்கும் காரமே சேர்க்கலை, ஏன்னா காரம் சேர்த்தோம்னா பசங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால் காரம் கம்மியாக போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா தேவைப்பட்டால் நீங்கள் காரம் சேர்த்துக்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாஸ்தா ரெடி. இதுக்கு மேலே நம்ம கொத்தமல்லி தழையை தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாஸ்தா ரெடி. சுட சுட கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், டேஸ்ட்டாக இருக்கும்.